வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான தாவீத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. ஜி5ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பசங்க கிளாஸ் ரூமா நமக்கு காட்டுறாங்க. டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, கோலியாத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கோலியாத்து பெரிய வீரன், நிறைய பேரை ஒரே சமயத்துல அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கா, நம்ம அப்பாவை இமேஜின் பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறா. இவளோட அப்பா பேரு அபு அப்படின்றது. அபு தான் கோலியாத்தை இவ இமேஜின் பண்ணிக்கிறா. இப்ப கோலியாத் இருக்காருல, எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. கோலியாத் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தாவீதுன்னு ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அந்த இடத்துக்கு வரான். அவனோட உண்டிகோலை வச்சு கோலியாத்து மேல அடிக்கிறான். ஒரு அடி தான் அடிச்சான், கோலியாத்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்றாங்க. இதை கேட்கிற இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அப்ப இந்த கதையில ஹீரோ கோலியாத் இல்லையா, தாவீதா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இங்கதான் தாவீதுன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. கோலியாத் அத்தனை பேர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சாரு. இந்த தாவீது உண்டிகோலை வச்சு அடிச்சிட்டான். அவன் எப்படி வீரனாவான், கோலியாத் தான் வீரன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நான் தேவையில்லாம என்னோட அப்பா வேற இமேஜின் பண்ணிட்டேன்ற மாதிரி புலம்புறா. இந்த பொண்ணு பேசுறத வச்சு பார்க்கும்போது அப்பாவை ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப வீட்டுக்கு வந்த பொண்ணு அப்பா படுத்திருக்கிறத பார்த்து அப்பா அப்பான்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்கா. ஆக்சுவலா அப்பாவை பொறுத்த வரைக்கும் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டாரு, பவுன்சர் வேலை தான் பாக்குறாரு. சினிமா ஆளுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா மட்டும் சொல்லுங்க, மத்த வேலைனா கூப்பிடாதீங்கன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. அவங்க தான் வேலை பார்த்து குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரு ஷெரீன் அப்படின்றது. நீ வேலைக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, ஒழுங்கா வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவர் ஒருத்தர் கிட்ட வேலை பாக்குறாருல, அவருக்கு கால் பண்ணி வேலை இருக்கான்னு கேக்குறாரு. அவரும் வேலை இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ சினிமா ஆளுங்களை பாத்துக்கிற வேலையை தான் ரொம்ப விரும்புவாரு. அந்த மாதிரி வேலை இருக்கான்னு கேக்குறாரு. அந்த மாதிரி வேலை இப்போதைக்கு இல்ல, நான் வந்தா சொல்றேன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. ஹீரோ இந்த மாதிரி வேலை கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, போக போக உங்களுக்கே புரியும். இப்ப கொச்சப்பான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னா ஹீரோவோட சித்தப்பா. இவருமே ஹீரோ மாதிரி வெட்டியா தான் சுத்திட்டு இருக்காரு. சரின்னு வேலை பாக்குறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வேலையை கூட ஹீரோவோட பாஸ் தான் வாங்கி தந்திருப்பாரு. ஒரு ஐடி கம்பெனில ஹவுஸ் கிளீனிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோ பப்பாயா ஃபேஸ் பேக் போடணும், ஒரு 1500 ரூபாய் தேவை, ஏற்பாடு பண்ணி தாயன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் மாதிரி இவர் சொல்றாரு. பப்பாயாவை பறிச்சு நம்மளே போட்டு விட்டுலான்ற மாதிரி பப்பாயாவை பறிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படி பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவரோட கை இருக்கு பாத்தீங்களா, ஏடகுடமா உடஞ்சிருது. அதுக்கு கட்டு போடுறதுக்கு 2000 ரூபாய் இருக்கும். அந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு 1500 ரூபாய் இருக்கும். அதை மிச்ச பத்திரன்னு இப்ப கையை உடைச்சு 2000 ரூபாய் செலவு, இந்தாங்க ஜூஸ் குடிங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கோவமா சொல்றாங்க. இப்பதான் இவரோட பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. நீ கேட்ட மாதிரி ஒரு வேலை வந்திருக்கு, நாளைக்கு இந்த டைமுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன்ற மாதிரி இவரும் சந்தோஷமா சொல்லிட்டு இப்ப பவுன்சர் மாதிரி இவரும் ரெடி ஆகுறாரு. பாதுகாப்பு தரதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா ராஜன் ஒரு ஆக்டர்ஸ் வராங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தரதுக்காக தான் வந்திருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்கள தொடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோ தடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை மீறியும் சில ஆளுங்க தொடுறதுக்காக வராங்க. இதனால ஹீரோ இருக்காருல, சட்டுன்னு அந்த இடத்துல சண்டை போடுறாரு. என்ன இவன் எப்படி சண்டை போடுறான்ற மாதிரி அந்த ஆக்டர்ஸ் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சண்டை போட்டது பாஸ்க்கு தெரிஞ்சிருது. பாஸ்மே கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாதுகாப்பு தரதுக்காக தான் உன்னை கூப்பிட்டாங்க, சண்டை போடுறதுக்கு இல்ல, இதே மாதிரிதான் தொடர்ச்சியா பண்ற, நிறுத்துன்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஹீரோ மன்னிப்பு கேட்கறாரு. அந்த ஆக்ட்ரஸ் இதுல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இவர் போட்டோ எடுக்கணும்னு சொன்னோன்னா அவங்களுமே போஸ்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பொண்ணுக்காக தான் இந்த மாதிரி வேலையை இவர் பாக்குறாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த ஆனா ராஜன் எங்க வீட்டுக்கே வந்தாங்கன்ற மாதிரி கதெல்லாம் விட்டுட்டு இருக்கா. இப்ப டீச்சர் வந்தோன்னே எல்லாருமே இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. டீச்சர் கிளாஸை தொடங்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த சின்ன பொண்ணோட போன்ல இருந்து சவுண்ட் கேட்டுருது. இந்த பொண்ணுமே போன் வச்சிருக்கான்ற மாதிரி டீச்சர் கிட்ட மாட்டிக்கிறா. உன் அப்பாவை வர சொல்லுன்ற மாதிரி இந்த டீச்சர் சொல்றாங்க. வேற வழி இல்லாம அப்பாவை இந்த பொண்ணு கூட்டு வந்துடுறா. ஆனா டீச்சர் வர சொன்னதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. இந்த டீச்சருக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆக்டர்ஸ்லாம் தெரியும்ன்ற மாதிரி பொண்ணு சொன்னா, எனக்கு சான்ஸ் வாங்கி தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, கண்டிப்பா வாங்கி தரேன்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. பாப்பா இதுக்கப்புறம் போன் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப டர்க்கி நாட்டு பாக்ஸர் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங்ல பெரிய சாம்பியனா இருப்பாரு. எதிரில சண்டை போடுறவங்கள கலங்க வச்சிருவாரு. அந்த அளவுக்கு இவர் பயங்கரமா சண்டை போடுவாரு. இவர் ரீசெண்டா சண்டை போட்டதுல ஒருத்தரை அடிச்சே சாவடிச்சிருக்காரு போல. அது ரிலேட்டடா இவர் மேல என்கொயரி எல்லாம் நடக்குது. நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு மூர்க்கமா தாக்குனீங்க, நீங்க வேணும்ட்டே இப்படி பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. எனக்கு கிடைக்கிற அதே ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ஆப்போனன்ட்டுக்கும் கிடைக்க தான் செய்யுது. எப்பவுமே இந்த ஸ்போர்ட்ஸ் டேஞ்சரஸான ஸ்போர்ட்ஸ், அதுல இந்த மாதிரி நடக்கிறது காமன் தான், நான் வேணும்ட்டே எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் அடிச்சே 2-3 பேரை சாவடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க.
கொஞ்சம் மூர்க்கமான ஃபைட்டர்ன்றது நமக்கு தெரிய வருது. ஹீரோவோட ஏரியால ஒருத்தங்களுக்கு கல்யாணமா இருக்கும். இப்ப பொண்ணு ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஷெரின் இருக்காங்கல்ல, வாங்க கிளம்பலாம்னு ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. சரக்கு பார்ட்டி இருக்கு, நீ போ நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்களுமே பொண்ணை கூட்டிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட் பொறுப்பே இல்லாம இருக்கிறதுனால இவங்களுக்கு கோவம் வருது. இப்ப சித்தப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தான் அவருக்கு புத்திமதி சொல்லணும், வேலைக்கே போக மாட்டாரு, சம்பாரிச்சா தானே வட்டியெல்லாம் கட்ட முடியும், நீங்க எடுத்து சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தப்பா ஹீரோ விட சோம்பேறியா இருப்பாரு. இவர்கிட்ட போய் சொல்லிட்டு போறா பாரு அப்படின்ற மாதிரி சித்தப்பாவோட ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இப்ப சித்தப்பா ஹீரோ கூட சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காரு. உன் ஒய்ஃப் இந்த மாதிரி சொன்னா நீ ஒழுங்கா வேலைக்கு போன்ற மாதிரி சித்தப்பா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு வேலை வருது. ஆனா சினிமா ஆக்ட்ரஸ பாத்துக்கிற வேலை இல்ல. ஹீரோ வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா பக்கத்துல இருக்க சித்தப்பா இருக்காருல்ல, சார் கண்டிப்பா இவன் வருவான், நான் அனுப்பி விடுறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ ஒழுங்கா போயிடுன்ற மாதிரி ஹீரோக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் வரும்போது ஹீரோக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்கேன், நாளைக்கு ஒழுங்கா வேலைக்கு கிளம்புவான், கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. டர்க்கி நாட்டை சேர்ந்த ஒரு பாக்ஸரை காமிச்சாங்கல்ல, அவர் பேரு சைனல் அப்படின்றது. அவர் தான் சீஃப் கெஸ்டா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு பாதுகாப்பு தரதுக்காக தான் ஹீரோவும் டீமும் வந்திருக்காங்க. எல்லாருமே வெல்கம் பண்ணி சைனலை உள்ள கூட்டு வந்துடுறாங்க. சைனலுமே அவரோட பாக்ஸிங்க பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, நீங்க சில மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் சில மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பையன் இருக்கான்ல, நீங்க யாரையாவது அடிச்சு காட்டுங்கன்ற மாதிரி சொல்றான். அடிச்சுலாம் காட்ட முடியாது, நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி கையை ஓங்குறத பார்த்தே கண்டிப்பா பிளிங்க் பண்ணிடுவாங்க, அதை வேணா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு சரி பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, நீ இங்க வான்ற மாதிரி ஒரு பவுன்சரை கூப்பிடுறாரு. வேற யாரையும் இல்ல, நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறாரு. ஹீரோ கண்ணாடி போட்டிருக்காருல, அந்த கண்ணாடியை கழட்டிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரின்ற மாதிரி கண்ணாடியை கழட்டிடுறாரு. இப்ப நான் குத்துற மாதிரி பண்ணுவேன், கண்டிப்பா அவன் பிளிங்க் பண்ணிடுவான் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேகமா குத்துற மாதிரி பண்றாரு. ஆனா ஹீரோ லைட்டா கூட பிளிங்க் பண்ண மாட்டாரு. என்ன பிளிங்கே பண்ணலன்ற மாதிரி எல்லாருமே இந்த சைனலா கலாய்க்கிறாங்க. சைனல் இன்னொன்னு பண்றேன்னு பண்றாரு. அப்பயும் ஹீரோ பிளிங்க் பண்ண மாட்டாரு. எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இந்த வாட்டி பிளிங்க் பண்ணுவான் பாருங்கன்ற மாதிரி இவர் கையை ஓங்குறாரு. அடிக்கவே செஞ்சிடுறாரு. அடிச்சா யாரா இருந்தாலும் பிளிங்க் பண்ணுவாங்கல்ல, ஹீரோ பிளிங்க் பண்ணிடுறாரு. இதனால எல்லாருமே சைனலுக்கு கிளாப்லாம் தட்டுறாங்க. இதனால ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. என்னையே அடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு குத்து குத்துறாரு. ஹீரோ குத்துன குத்துல அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் எந்திரிக்கவே மாட்டான். இதனால எல்லாருமே இதை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பாக்ஸிங் சாம்பியனா நம்ம ஊர் ஆளு அடிச்சு கவுத்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாஸுக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வேலை கீழன்னு இந்த பக்கம் வந்துடாது, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. அடி வாங்கின சைனல் இப்பதான் கண்முழிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் கேட்டு இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காட்டுன்ற மாதிரி இவரும் வாங்கி நியூஸ் எல்லாம் பாக்குறாரு. எல்லாருமே இவரை கலாய்க்கிறது தெரியுது. என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்களான்ற மாதிரி இந்தியால இருக்க பிரதிநிதியை பார்த்து இவர் முறைச்சிட்டு இருக்காரு. இப்ப மீடியாட்கள் இதை பத்தி பெருசா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட இன்டர்வியூ எடுக்கலான்ற மாதிரி ஏரியா கிட்ட வந்துடுறாங்க. அப்பதான் போலீஸுங்க ஹீரோவை கூட்டு போயிருக்காங்கன்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது. இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோவை ஏற்கனவே தெரியும் போல. என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நம்ம சச்சினை டர்க்கிக்கு போய் டர்க்கில யாராவது அடிச்சிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும், அதே மாதிரிதான் இப்ப மாறி இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த சைனலை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க பெரிய பேர்லாம் வாங்கியிருப்பாரு. இப்ப எல்லாருமே போட்டு இவரை கலாய்க்கிறாங்க. இவர் பெரிய சாம்பியன்லாம் இல்ல, ஃப்ளுக்ல தான் இவர் இவ்வளவு நாள் வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு, இப்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதை கேட்டு இவர் கோவப்படுறாரு. சைனலை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, சைனல் கேஸ்லாம் கொடுக்க விரும்பல, அதனால இவனை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இன்ஸ்பெக்டரா இந்த ஊரை விட்டு போக கூடாது, இப்ப வீட்டுக்கு போன்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விடுறாரு. ஹீரோ கொஞ்ச நாள் வீட்டு பக்கம்லாம் போக கூடாது, பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, எங்கேயாவது பதுங்கணும்ன்ற மாதிரி சித்தப்பா கிட்ட சொல்லிட்டாரு. சித்தப்பா சரக்கெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன், நம்ம பதுங்கிடலாம்னு சொல்லிட்டாரு. காலையில சமயம் திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் அட்டன் பண்ணிட்டாரு. பொண்ணு தான் பேசுறா. உங்ககிட்ட அடி வாங்கின அங்கிள் நம்ம வீட்டுக்கிட்ட வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றா. ஏதோ அவன் வீட்டுக்கிட்ட வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. எந்திரிங்கன்ற மாதிரி சித்தப்பாவை எழுப்புறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வேகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அந்த சைனல் சைடுல கேஸ்லாம் கொடுக்காம இருந்தாங்கல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த சைனல் இருக்கார்ல, நேரடியா ரிங்ல நம்ம மோதி பார்க்கலாம், என் கூட சண்டைக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோ அதுக்கு பதிலே சொல்லாம இருக்காரு. ஏன்னா இவர் பேசுறது ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா நான் சொல்றேன்ற மாதிரி பொண்ணுமே அவர் கேட்டதை பத்தி சொல்றா. ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவன் என்ன விட டேலண்ட்ன்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதனால தான் சண்டைக்கு கூப்பிட்டு இருக்கேன். இந்த சண்டையில அவன் ஜெயிச்சிட்டானா நான் 1 கோடி ரூபாய்க்கு மேல தரேன்ற மாதிரிலாம் இவர் பேட்டி தந்துட்டு இருக்காரு.
ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்கல்ல, அங்க இருக்கவரு இத நியூஸ்ல கவனிச்சிருப்பாரு. 1 கோடி ரூபாய் உங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டு ஜெயிச்சா கிடைக்கும், சண்டை போட சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த சைனல் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை தந்திருக்காரு. அபு ஏத்துப்பாரா மாட்டாரான்ற மாதிரி மீடியா ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல பேட்டி எடுக்கிறதுக்காகவே வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எனக்கு சண்டை போடுறதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிற ஒரு இடத்தை காட்டுறாங்க. அங்க பாக்ஸிங் பண்றவன் குத்து மதிப்பா அடிச்சிருக்கான் போல, அதனாலதான் இப்ப பயப்படுறான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்த மாஸ்டர் இருக்கார்ல, அவன் குத்து மதிப்பாலாம் அடிக்கல, அவன் அடிச்ச அடிய பாருங்க, ரொம்ப பலமா அடிச்சிருக்கான், இவன் சாதாரண ஆள் இல்ல, இவனை போய் நம்ம பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் பேரு ராகவன் அப்படின்றது இப்ப ஹீரோவை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. நீ அந்த சண்டையை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நீ அந்த சண்டையை போட்டேன்னு வச்சுக்கோ, பாக்ஸிங்க்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும், அது மூலியமா நிறைய பேர் பாக்ஸிங்குள்ள நுழைவாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. சாரி சார், எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. சரி உன் மனசு மாறுச்சுன்னா என்ன வந்து பாருன்ற மாதிரி ராகவன் சொல்லிட்டு கிளம்புறாரு. மீடியாலாம் ஹீரோவை புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்கல்ல, ஆனா இப்ப ஹீரோவை ரவுடின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்ப பாரு ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருப்பான், தேவையில்லாம பிரச்சனை வலிச்சுக்கிட்டே இருப்பான்ற மாதிரி ஹீரோவை பத்தி ரொம்ப நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பாஸ் கூட நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காரு. என்ன திடீர்னு நெகட்டிவா பேசுறாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. காரணம் அந்த சைனல் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இப்ப பொண்ணை எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. உன் அப்பா பாக்ஸர்லாம் கிடையாது, சரியான ரவுடின்ற மாதிரி பொண்ணை கிண்டல் பண்றாங்க. ஷெரீனுக்கு வேலை வாங்கி தந்ததே ஹீரோவோட பாஸ்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துல வேலையை மாத்தி வர்றதுக்காக வந்துடுறது. வேணும்ட்டே உங்களை திட்டமிட்டு வேலையை விட்டு தூக்குறது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சைனல் தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப வேலை பயிற்சி அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் பொண்ணை பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறாரு. எல்லாருமே அப்பா ரவுடின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அதனால பொண்ணு பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு பாப்பான்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அப்ப நீங்க ரவுடின்னு எல்லாருமே சொல்றாங்களே, உண்மையான்ற மாதிரி கேக்குறா. அப்ப ரவுடிலாம் கிடையாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப ஏன்பா சண்டை வேணான்னு சொல்லிட்டீங்க, நீங்க சண்டை போட்டா என்னன்ற மாதிரிலாம் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. நம்ம சண்டை போடுற வரைக்கும் அவன் நம்ம பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான்றது ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சிருது. ஹீரோ பொண்ணு பேசினதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அவ சின்ன பொண்ணுங்க, புரியாம பேசிட்டு இருக்கா, கொஞ்ச நாள்ல மறந்துடுவா, நீங்க சண்டைலாம் போட தேவையில்லைன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. எனக்கு சண்டை போடுறதுல பயம்லாம் கிடையாது, எனக்கு என்ன நினைச்சுதான் பயம்னு சொல்லிட்டு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சண்டை தான் போட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டாரு. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பெட்டிங்காக சண்டை போடுவாங்க பாத்தீங்களா, ப்ராப்பர் பாக்ஸிங் மாதிரி நடக்காது, இஷ்டத்துக்கு அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இவர் தான் பெரிய சாம்பியனா இருப்பாரு. அந்த சைனல் என்ன அடிச்சிட்டான்றதுக்காக நான் திரும்பி அடிக்கல, அவன் அடிக்கும் போது எல்லாருமே கிளாப் தட்டினாங்கல்ல, அதுதான் எனக்கு கோவத்தை வர வச்சது, அதனால தான் அடிச்சேன்ற மாதிரி இவர் கொஞ்சம் வில்லத்தனமா சொல்லிட்டாரு. இப்பதான் 2010 என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. பெட்டிங்லாம் கெட்ட இடத்துல நிறைய பேர் வருவாங்க, சண்டை போடுவாங்க. அதுல ஹீரோ தான் எப்பவுமே ஜெயிப்பாரு. அதனால ஹீரோ பேர்ல நிறைய பேர் எப்பவுமே பெட்டிங் கெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூட்டு வந்திருக்கான். அந்த ஃப்ரெண்டு பாக்ஸிங் சாம்பியன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் காசுலாம் தேவை. இந்த சண்டையில ஜெயிச்சனா காசு கிடைக்கும், சண்டை போடுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவர் பேரை நம்ம உன்னின்னு வச்சுப்போம். உன்னி பயங்கரமா சண்டை போடுறாரு, ஹீரோக்கு ஈக்குவலா சண்டை போடுறாரு. ஹீரோ எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதை மீறியும் உன்னி இருக்காரு பாத்தீங்களா, அடிச்சு ஹீரோவையே கீழே தள்ளிடுறாரு. வாட்டியா ஹீரோ தோத்துடுறாரு. எல்லாருமே உன்னிக்கு கிளாப் தட்டுறாங்க. இது ஹீரோக்கு கடுப்பை கிளப்புது. ஆனா உன்னியை பொறுத்த வரைக்கும் இதை வெறும் ஸ்போர்ட்ஸா மட்டும் தான் பாக்குறாரு. நல்லா சண்டை போட்டேன்ற மாதிரி ஹீரோக்கு தட்டி குத்துட்டு போறாரு. ஆனா நம்மள ஜெயிஸ்டானேன்ற மாதிரி ஹீரோக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கு. அந்த உன்னியோட ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஹீரோவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அந்த இடத்துல தானே என்கிட்ட ஜெயிச்ச, இப்ப வாடா மோதி பாத்துக்கலான்ற மாதிரி உன்னி கூட திரும்பி இவர் சண்டை போடுறாரு. இந்த வாட்டி உன்னியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. உன்னி காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அப்ப கூட ஹீரோ இருக்கார்ல, திரும்ப திரும்ப அவரோட மூஞ்சில பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவரோட ஒரு கண்ணே டேமேஜ் ஆயிருது. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சேர்ந்து இவரை கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுக்கப்புறம் இந்த வேலைலாம் வேணான்ற மாதிரி தான் அந்த விஷயத்துல இருந்து இவர் ஒதுங்கி இருப்பாரு. பொண்ணு சண்டை போடுங்கன்னு சொன்னால, அதனால சண்டை போடலான்னு முடிவு பண்ணிடுறாரு. இவருக்கு ப்ராப்பர் பாக்ஸிங் தெரியாது, அதனால ராகவன் மாஸ்டரை போய் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பஸ் ஸ்டாப்ல இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பின்னாடி ஒரு நபர் சுத்திக்கிட்டே இருக்காரு போல. எவ்வளவு நாள் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டியான்ற மாதிரி கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு பாக்ஸிங் தெரியும் போல. ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க, அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அந்த பொண்ணுமே இப்ப ஹீரோக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இவங்க அந்த மாஸ்டர் கிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க போல. ஹீரோவும் அங்கதான் போயிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் கூட்டு போறேன்ற மாதிரி ராகவன் மாஸ்டர் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க.
ராகவன் மாஸ்டர் நிறைய பேருக்கு சொல்லி தரதை ஹீரோ கவனிக்கிறது. எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அந்த பாக்ஸிங் மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ரவுண்ட் இருக்கு. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நீ வீக் ஆயிட்டே இருப்ப. ஸ்டாமினா ரொம்ப முக்கியம். அதுக்கான ட்ரைனிங்கை நீ எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த மாஸ்டர் சொல்லிட்டாரு. இப்ப இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு நீ நீந்தியே போகணும்னு சொல்லிட்டாரு. நீந்தி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டெடியா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இவரும் நீந்துறாரு. ஆனா அந்த கரைக்கு வரதுக்குள்ள போதும் ஆயிருது. அந்த அளவுக்கு இவர் வீக்கா இருக்காரு. எப்படியாவது ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற மாதிரி அவர் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறாரு. இந்த சைடு சைனலை நமக்கு காட்டுறாங்க. சைனல் இந்த மேட்ச்ல நீ எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. நான் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அவனோட கதையை ரிங்ல வச்சே முடிப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு ஹீரோ மேல இவர் கோபமா இருக்காரு. இப்ப அவர் சைடு ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இன்னும் 45 நாள்ல அந்த மேட்ச் நடக்க போகுது, நீங்க இதுல கையெழுத்து போடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. 45 நாள் பத்தாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. பயமா இருந்தா இப்பயே கூட சொல்லிருங்கன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கிண்டல் பண்றாங்க. இதனால மாஸ்டர் இருக்கார்ல, 45 நாள்ல இந்த ஃபைட் நடக்கும்னு சொல்லிட்டாரு. என்ன மாஸ்டர் நீங்க பாட்டுக்கு ஓகே பண்ணிட்டீங்க, 45 நாள்ல எப்படி ட்ரைனிங்கை முடிக்கிறதுன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. முடிக்கிறது கஷ்டம் தான், ஆனா கண்டிப்பா இந்த ஃபைட்டை நீ பண்ணும், அதுக்குள்ள எப்படியாவது உன்னை தேத்திடுறேன்னு சொல்றாரு. எப்பவுமே 2 பேரையும் ஸ்டேஜ்ல வச்சு தானே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றதுக்கான மீட்டிங் நடக்குது. இப்ப அந்த இடத்துக்கு சைனல் வந்துடுறாரு. சைனல் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பாடி எல்லாம் பயங்கரமா காமிச்சிட்டு இருக்காரு. மாஸ்டர் இப்ப நானும் பாடியெல்லாம் காட்டணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. அதெல்லாம் நீ பண்ண தேவையில்ல, வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு கெத்தா போய் நில்லுன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, இவரோட வேஷ்டியை மடிச்சு கட்டுறாரு. அவருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. 2 பேருமே ஃபேஸ் ஆஃப் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. உன் அப்பா ரவுடின்ற மாதிரி ஒரு பையன் சொல்லிக்கிட்டே இருந்தான் பாத்தீங்களா, இப்ப கோவத்துல இந்த பொண்ணு அடிக்கிற மாதிரி வரா. என் அப்பா ஒன்னும் ரவுடி கிடையாது, பாக்ஸரு, இதுக்கப்புறம் ரவுடின்னு சொன்ன அவ்வளவுதான்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. அந்த சைனல் இதுக்கு முன்னாடி நிறைய சண்டைலாம் போட்டிருப்பான் பாத்தீங்களா, அந்த சண்டையோட ஃபுட்டேஜ் தான் ராகவன் எல்லாருக்குமே காமிச்சிட்டு இருக்காரு. அவன் அடிக்கிற மெத்தட பாரு, கரெக்டா லிவர் பகுதியிலேயே தான் அடிக்கிறான். அவன் ஜெயிக்கிறதுக்காக சண்டை போடல, அவனுக்கு ஆப்போனண்டா மோதுறவங்கள காலி பண்றதுக்காகவே தான் ரிங்ல இறங்குறான். அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த பகுதியெல்லாம் கண்டிப்பா நீ காட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவை ட்ரெயின் பண்றதுக்கு மாஸ்டருக்கு நிறைய செலவாகுது. அந்த செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மாஸ்டர் முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஸ்பான்சர்னு யாரையாவது அப்ரோச் பண்ணி பார்த்தா என்னன்னு ஹீரோ கேட்கறாரு. அதுதான் பண்ணணும் போலன்ற மாதிரி மாஸ்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஸ்பான்சர்ஷிப் கேட்டு ஒருத்தர் கிட்ட போயிருக்காங்க. அவரு பேரு சாம் அப்படின்றது. அவரை இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாமான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்கறாரு. சார் எல்லாருமே இந்த மேட்சை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. இவன் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, இவன் அடி வாங்கினா கூட எல்லாருமே மேட்சை பார்ப்பாங்க. அதனால கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அதனால இவருமே கூப்பிட்டு பேசுறாரு. இல்ல கையெழுத்த போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க படிச்சு பார்க்காமயே கையெழுத்தெல்லாம் போட்டுறாங்க. முதல்ல நாங்க ஷூட்டிங்லாம் எடுக்கணும், நீங்க மாடல் மாதிரி நடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவை நடிக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த நடிக்கிற ட்ரைனிங்லயே 2-3 நாள் வேஸ்ட் ஆயிருது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாஸ்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. பிராக்டிஸ் நாள்லாம் வேஸ்டா போய்கிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்லாம் வேணாம், எதுனாலும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வச்சுக்கோங்க, இப்ப அளவுக்கு எடுத்ததை வச்சு ப்ரமோஷன் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஹீரோவை கூட்டு போறாரு. இப்ப ராகவன் இருக்காரு பாத்தீங்களா, கியூபாவை சேர்ந்த 2 பேரை வர வச்சிருக்காரு. காரணம் இவங்க ஒரு வித்தியாசமான மெத்தடை ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுக்காக தான் வர வச்சிருக்காரு. அதாவது கால்ல அங்கேயும் இங்கேயும் ஆட்டி கொஞ்சம் ஏமாத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மெத்தடை சொல்லி தரதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த மெத்தடை எல்லா ரவுண்ட்லயும் நீ யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவ. நடுவுல ஒரு 3 ரவுண்ட்லயாவது இந்த மெத்தடை நீ யூஸ் பண்ணும், அப்பதான் அவன் கிட்ட அடி வாங்காம நீ தப்பிக்க முடியும், அதே மாதிரி அவனை திரும்பி அடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிட்டு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு சுத்தமா இது வரவே மாட்டேங்குது. சொல்லி கொடுக்க வந்தவரே கோவப்படுறாரு. அப்படி இல்ல இப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவருக்கு சொல்லி தராரு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகுறாரு. இப்ப ஹீரோனை பாக்குற எல்லாருமே அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. அவன் சாதாரண ஆள் இல்ல, நிறைய பேரை சாவடிக்கவே செஞ்சிருக்கான், அவன் கிட்ட அடி வாங்கினவங்களோட மூஞ்செல்லாம் பாருங்கன்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஒய்ஃபுக்கு பயம் வந்துருது. ஹஸ்பண்ட் நடக்க முடியாத மாதிரி அவன் பண்ணிடுவானான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தனியா பேசணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் நான் படுத்த படுக்கையா மாறிட்டா என்ன நீ பாத்துக்க மாட்டியா, இப்பயே நீ தானே என்ன பாத்துக்கிற, அப்பயே என்ன பாத்துக்க மாட்டியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பாத்துப்பன்னு சொல்றாங்க. அப்புறம் என்னன்ற மாதிரி ஜாலியா பேசுறாரு. ஹீரோ இந்த மெத்தட்ல பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த நபர்கிட்ட அடி வாங்குறாரு. அடி வாங்கிட்டு இருக்கும் போது இவர் நிறுத்துறாரு. இத பாக்குற மாஸ்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நீ நிறுத்த முடியுமா, பிராக்டிஸ்ல மட்டும் நீ எப்படி நிறுத்துவ, உனக்கு பிராக்டிஸ் பண்றதுல விருப்பம் இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி கோவப்படுறாரு. இது எல்லாத்தையும் சித்தப்பா கவனிச்சிடுறாரு. ஹீரோவோட மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்றத சித்தப்பா கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோவால உன்னின்ற நபரோட கண் பார்வை போயிருக்கும், அது ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அதனால தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்றத சித்தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவனை பார்த்து மன்னிப்பு கேட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப மெக்கானிக்கா மாறி இருக்காரு போல. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து கோவப்படுறாரு. இந்நேரத்துக்கு சாம்பியன் ஆயிருப்பேன், இப்ப பாரு எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு.
நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. உன்னால நான் ஆசைப்பட்ட எல்லாமே என்னோட லைஃபை விட்டு போயிருச்சு. நீ அந்த சைனல் கூட சண்டை போட போறத நான் முன் சீட்ல உட்காந்து பாப்பேன். கண்டிப்பா அந்த சைனல் கையால நீ சாக தான் போற. நீ நல்ல ஃபைட்டரா இருந்தான்னு வச்சுக்கோயேன், கொஞ்சோண்டு அடி மட்டும் அவனை திரும்பி அடிச்சிடுறா. நீ அப்படி அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்பவே நான் உன்னை மன்னிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏத்துக்கிட்ட மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவோட மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆயிருது. பிராக்டிஸ் எல்லாம் பயங்கரமா எடுக்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து அந்த கியூபா மெத்தட கத்துக்கிறாரு. அதே மாதிரி ஸ்டாமினாவையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடுறாரு. இப்ப அந்த சண்டைக்கான நாள் வந்துருது போல. ரெண்டு பேருமே ஸ்டேஜ் கிட்ட வந்துடுறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுதான் சண்டை போடுறாரு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல ஹீரோ தான் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ரத்த காயம் ஆகல, இருந்தாலுமே பயங்கரமா அடி வாங்கி வீக் ஆயிடுறாரு. என்ன நம்மால அடி வாங்கிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி கேரளாவை சேர்ந்தவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்த ரவுண்ட்ல ஹீரோவும் திரும்பலாம் அடிக்கிறாரு. இப்ப அவர் கொஞ்சம் வீக் ஆகுற மாதிரி போறாரு. இத பாக்குற எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. அந்த சைனலை பொறுத்த வரைக்கும் அடி வாங்குறத ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அவனை விடக்கூடாது, அடுத்த ரவுண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்ப அடுத்த ரவுண்ட் நடக்குது. இந்த வாட்டி சைனல் இருக்கான் பாத்தீங்களா, வெறித்தனமா இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கண்ணு கிட்ட அடிக்கிறான். இவரோட கண்ணெல்லாம் கலங்கிருது, ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. டைம் முடிஞ்சிட்டா அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவன் அடிக்கிறான். இது ஃபவுல் பிளே, கூட்டு போங்கன்ற மாதிரி இந்த ராகவன் கோவப்படுறாரு. டே நீ ஓகே தானன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஹீரோவும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாரு. அவன் ஃபவுல் பிளே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் கண்டிப்பா உன்னை பார்த்து பயப்படுறான்டா, இதே மாதிரி சண்டை போடு அப்படின்ற மாதிரிலாம் மாஸ்டர் சொல்றாரு. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அடுத்த ரவுண்டுக்கு ரெடியான மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேற்கொண்டு ஹீரோ சைனல் கிட்ட அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. அதனால ஆடியன்ஸ் எல்லாருமே சோகமா மாறிடுறாங்க. சித்தப்பாக்கு லைட்டா பயமே வர ஆரம்பிச்சிருது. அவன் அடிச்சே சாவடிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யோ கோச், மேட்ச் நிறுத்த சொல்லு, என் பையன் அவன் சாவடிச்சிருவான் போல, நிறுத்த சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சித்தப்பா பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. இப்ப ராகவன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. ஹீரோவும் பதிலுக்கு ஸ்மைல் பண்றாரு. இப்பதான் இவங்க பேசி வச்ச ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இந்த சைனல் இருக்காரு பாத்தீங்களா, பிளாண்ட எல்லா மேட்ச்லயும் 6 ரவுண்டுக்குள்ள மேட்சை முடிச்சிருவாரு. அதாவது ஆப்போனன்ட்ட நாக் அவுட் பண்ண வச்சு மேட்சை முடிச்சிருவாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, 6 ரவுண்டுக்குள்ளேயே அவனோட எனர்ஜி அவன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிடுறான். 7வது ரவுண்டு அவன் போறதே கிடையாது. நீ 7வது ரவுண்ட் வரைக்கும் வர வச்சிரு, கண்டிப்பா அவன் வீக் ஆவான், அப்போ உனக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ இவ்வளவு நேரம் தடுக்க மட்டும் தானே செஞ்சாரு, இதுக்கப்புறம் நம்ம அடிக்கலான்ற மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சைனல் எதிர்பார்க்காத சமயம் 2 பஞ்சை நல்லா அடிச்சிடுறாரு. இதனால ஹீரோவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமா கிளாப் தட்டுறாங்க. சித்தப்பா நிறுத்த சொல்லி சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப சித்தப்பா அமைதியாயிடுறாரு. கோச்சுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப 2 பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அடிக்கிறாரு, பதிலுக்கு அவனும் அடிக்கிறான். அதனால பாக்குறவங்க ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது ஹீரோ ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஹீரோவோட பேரை கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த சைனல் இருக்கான்ல, ஹீரோவோட தொண்டையிலேயே ஒரு குத்த வைக்கிறான். ஹீரோ பறந்து போய் கீழே விழுந்துடுறாரு. இப்ப கவுண்ட் டவுனை எண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 2 3 எண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 6 கிட்ட வந்துருது. ஹீரோ எந்திரிக்காம தான் இருக்காரு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே திடீர்னு கிளாப் தட்டுறாங்க. இவனும் என்ன ஆச்சுன்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோ இருக்காருல, இந்த நிலைமையிலயும் எந்திரிச்சு நிக்கிறாரு. இவ்வளவு அடிச்சுமே இவன் எந்திரிச்சு நிக்கிறானான்ற மாதிரி இவர் வேகமா அடிக்கிறதுக்காக வராரு. பார்த்தா அதுக்குள்ள டைம் முடிஞ்சிரும். அம்பையர் இருக்காருல, 2 பேருமே நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் தடுத்துடுறாரு. இப்ப நடக்க போறதான் கடைசி ரவுண்டு. 3 நிமிஷத்துல யாரு வின்னர்ன்றது தெரிஞ்சிரும். எப்படியாவது ஜெயிச்சிருன்ற மாதிரி ஹீரோவோட பேரை எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஒரு ஃபோர்ஸான அடி அடிச்சிடணும்னு 2 பேருமே ட்ரை பண்றாங்க. 2 பேருமே அடிக்கும் போது 2 பேர் மேலயும் அடிப்படுது. 2 பேருமே பொத்துன்னு கீழே விழுந்து எந்திரிக்கிறாங்க. 5 4 செகண்ட் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. 2 பேருமே ஒரு ஃபோர்ஸான அடி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருது. அம்பையர் 2 பேரையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ சந்தோஷமா ஓடி வந்து கோச் எல்லாம் கட்டி பிடிச்சிடுறாரு. அதாவது நாக் அவுட் மூலியமா யாருமே ஜெயிக்கல, யாருமே தோக்கல, பாயிண்ட் அடிப்படையில தான் ரிசல்ட்டை சொல்ல போறாங்க. இப்ப அம்பையர் இருக்காருல, 2 பேரையும் நிக்க வைக்கிறாரு. இப்ப சட்டுன்னு சைனலோட கையை தூக்குறாரு. சைனல் தான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாரு. சைனலுமே அவரோட ஒய்ஃபை பார்த்துலாம் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஹீரோ தோத்து போனதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படல. லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா பொண்ணு மட்டும் அப்பா தோத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. இப்ப கோச்சு கிட்ட வந்து நன்றி சொல்றாரு. கோச்சுமே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவரும் கீழே இறங்கி ஒய்ஃப் எல்லாம் பாக்குறாரு. ஒய்ஃப் சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு மட்டும் நீங்க ஏன்பா தோத்தீங்க, நீங்க நல்லா தானே சண்டை போட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்க தோத்தீங்கன்னு சொன்னாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறா. மேட்ச்னா ஒருத்தர் தானமா ஜெயிக்க முடியும், அடுத்த மேட்ச் நம்ம பாத்துக்கலான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப சைனல் இருக்கார்ல, திடீர்னு ஸ்டேஜை விட்டு இறங்கி ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் இருக்கார்ல, நீ இந்த மேட்ச்ல தோத்துருக்கலாம், ஆனா என்னோட மனசுல ஜெயிச்சிட்ட, ஒரு நல்ல வீரம் கூட மோதின மாதிரி இருந்ததுன்னு சொல்றாரு. அப்பா அவரே நீங்க தான் ஜெயிச்சீங்கன்னு சொல்றாருப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சந்தோஷமா சொல்றா. இப்ப அந்த சைனல் இருக்கார்ல, தரதா சொன்ன அமௌண்டோட செக் பேப்பரை இவங்க கிட்ட தராரு.
ஹீரோ இதெல்லாம் வேணான்ற மாதிரி மறுக்கிறது. இல்ல இது கண்டிப்பா உனக்கு போயே தீரணும், இந்தமா நீ வச்சுக்கோன்ற மாதிரி பொண்ணு கையில அதை தந்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்தது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சந்தோஷப்படுறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே அபு அபுன்னு இவரோட பேரை கத்திட்டு இருக்காங்க. இவருமே கூட்டத்துல உண்ணி எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல உண்ணிய பாத்துடுறாரு. உண்ணியும் மன்னிச்சிட்டன்ற மாதிரி தலையாட்டுறாரு. இவருமே ஸ்மைல் பண்றாரு. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. பொதுவா ஹீரோ கடைசியில ஜெயிஸ்டர்ன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் நான் பண்ண எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.